பிரைஸ் தி லார்ட். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவர் எனக்கு ஆதரவு. திருப்பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10 கட்டிலில் இருந்து 5வது கட்டளுக்கு எதிரான பாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வசனம் மூலம் பார்க்கலாம். அந்த பாவங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட முழு மனதோட மன்னிப்பு கேளுங்க. 5வது கட்டளை, கொலை செய்யாதே. கொலை செய்தேன், உடந்தையாய் இருந்தேன். கருச்சிதைவு செய்தேன், முயற்சி செய்தேன், உடந்தையாய் இருந்தேன். சாலமோனின் ஞானம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தற்காப்பற்ற தங்கள் பிள்ளைகளை கொலை செய்த பெற்றோர் ஆகியோரை எங்கள் மூதாதையரின் கைகளால் அழிக்க திருவுளம் கொண்டீர். பிறர் பெயரை கெடுத்தேன், பழி சுமத்தினேன், பிறரை மன்னிக்கவில்லை, பழி வாங்கினேன், பழி வாங்கும் எண்ணம் கொண்டேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தை உங்களை மன்னிப்பார். பிறருக்கு தீங்கு செய்தேன், அடித்து காயப்படுத்தினேன், ஏழையோர் அனாதைகளை கைம்பெண்களை ஒடுக்கினேன். எரேமியா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்நியர்களையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டாள். தற்கொலைக்கு முயற்சித்தேன், எண்ணம் கொண்டேன், பிறர் தற்கொலைக்கு காரணமானேன். இணைச்சட்டம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது. அவனை நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே. பிறர் அழிவில் மகிழ்ந்தேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கியவரையே இகழ்கிறார். பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். ஸோ அந்த பாவங்களாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட முழு மனதோட மன்னிப்பு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.